சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு கடந்த 7/12/2025 அன்று தேரையர் பெருமானால் மதுரை சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். சித்தர் தேரையரோட ஒரு சூப்பரான ஆரோக்கிய ரகசியத்தை பத்தி பார்க்கலாமா? இத ஃபாலோ பண்ணா நோயெல்லாம் ஓடிடுமா? பாருங்க, ஆரம்பமே இவ்ளோ தைரியமா இருக்கு. நோய் பயந்து ஓடிடும்னு சொல்றாங்க. இது வெறும் டிப்ஸ் இல்ல, சித்தரோட அருள்வாக்குன்னு சொல்லப்படுது. சரி, இந்த அருள்வாக்கு எங்க எப்போ கிடைச்சதுன்னு பாப்போமா? டீடைல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாருங்க, தேடி வரைக்கும் எவ்ளோ துல்லியமா சொல்லிருக்காங்க. கூட்டு பிரார்த்தனையில வெளிப்பட்டிருக்கு. இத செஞ்சா நோய் ஓடிடும், கெட்ட சக்திகள் வெளியேறிடும், உடம்பு முழு ஆரோக்கியம் பெறும். இது ஒரு சிம்பிள் 2 பார்ட் மார்னிங் பிராக்டிஸ். கொஞ்சம் உடற்பயிற்சி, அப்புறம் ஒரு மூலிகை ஜூஸ். ஸ்டெப் இந்த 4 சிம்பிள் மூமெண்ட்ஸ் தான். கால்களை அசைக்கிறது, கைகளை சுத்துறது, அவ்வளவுதான். உடற்பயிற்சி முடிஞ்சதும் அடுத்தது இந்த ஸ்பெஷல் ஜூஸ் தான். அதுக்கு தேவை இந்த 3 பொருள் தான்: துளசி, வில்வ இலை, அப்புறம் ஆரிகம்புல். இந்த 3ஐயும் சாறு எடுத்து காலையில வெறும் வயித்துல குடிக்கணும். குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த அங்க பிரதட்சணம் தான் ஜூஸோட சத்த உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்க்கும். சொல்லப்போனா இதுதான் சித்தர்களோட நீண்ட ஆயுளோட ரகசியமா இருந்திருக்கு. நமக்காக, அடுத்த தலைமுறைக்காக இந்த அறிவை ஓலைச்சுவடியில பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, அவங்க நமக்காக கொடுத்தத இன்னைக்கு நாம காசுக்கு வித்துட்டு இருக்கோம். என்ன ஒரு நிலைமை! அப்போ இந்த மாதிரி பழங்கால அறிவுங்கிறது எல்லாருக்கும் பகிரப்பட வேண்டியதா, இல்ல காசு பார்க்க வேண்டிய சரக்கா? யோசிச்சு பாருங்க. இவ்வாறாக சித்தப்பெருமான் தேரையர் கூறிய வாக்கின்படி அதிகாலையில் வெறும் வயிற்றில் முப்பெரும் மூலிகை எடுத்துக்கொண்டு தேரையர் பெருமான் கூறிய சிறு சிறு உடற்பயிற்சிகளை செய்து கொண்டு அங்கப்பிரதட்சணம் தினசரி செய்து வந்தாலே உடம்பிலுள்ள அனைத்து கழிவுகளும் வெளியேறும், தீய கதிர்வீச்சுகளும் வெளியேறும், அனைத்து நோய்களும் குணமாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.